நீங்கள் கேட்டிருப்பது செல்லாவின் ஓசை. அன்பார்ந்த ஓசை நேயர்களுக்கு செல்லாவின் காலை வணக்கங்கள். அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கலைஞர் சொல்லியிருக்காரு, தமிழ் புத்தாண்டு தை மாதம். நேற்றுக்கு இந்த டிவி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பேட்டி, நடிகைகள் சிறு டெலிவிஷன் தொலைக்காட்சி தொடர் நடிகைகள் இப்படிதான் போயிட்டு இருக்கு. பெரிய அளவுல நாட்டுப்புற கலைகளோட இந்த சன் டிவி, விஜய் டிவி, அந்த மாதிரி பெரிய பெரிய டிவி நிறுவனங்களால் அவ்வளவாக காண்பிக்கப்படுறது. இருந்தாலும் ஒரு சின்ன சந்தோஷம், அதாவது விஜய் டிவி பார்க்க நேர்ந்தது. அதுல ஒரு சூர்யாவுடன் ஒரு நாள் அல்லது ஒரு விதை அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரோக்ராம், பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, நானே இடையில தான் பார்க்கிறேன். நீயா நானா மாதிரி கோபிநாத் நடத்திட்டு இருந்தாரு. ரொம்ப அற்புதமாக இருக்கு. அதாவது படிக்க இயங்கும் மாணவர்கள், அவர்கள் பட்ட கஷ்டங்கள், அவர்களது ஆசைகள், அவர்களால் படிக்க முடியாமல் போன சூழல், இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை அதில் அலசி ஆராய்ந்தார். சீஃப் கெஸ்ட் சூர்யா, நடிகர் சூர்யானா உங்களுக்கு எல்லாத்துக்கும் சிவகுமாருடைய மகன் என்று தெரிஞ்சிருக்கு. சிவகுமார் எப்படி ஒரு மிகச்சிறந்த மனிதராக திரைத்துறையிலே இன்று வரை வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்பது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அவருடைய வாரிசு தன் அப்பாவை விட அதிக ஒரு புகழை, பெயரை பெற வேண்டும் என்ற ஒரு ஆவலில் அந்த பல்வேறு விஷயங்கள், நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதை நாம் மிகவும் பாராட்ட. அதில் முக்கியமான ஒரு விஷயம், ஒரு அறக்கட்டளை அமைத்து படிக்க இயலாத, வறுமையால் படிக்க இயலாத மாணவர்களுக்கு அவர் உதவி செய்கிறார். அதுல பல்வேறு புரவலர்களையும் சேர்த்து கொண்டு அந்த உதவியை செய்கிறார். அதில் 1 கோடி ரூபாய் கார்பஸ் பண்ணார். 1 கோடி ரூபாய் அந்த நன்கொடையில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. பொங்கலன் 10 லட்சம் என்று பல்வேறு தொழிலதிபர்கள் கூட அதில் சேர்த்திருக்கிறார். இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதில் நான் பார்த்தேன். தொழிலதிபர் ராம்ராஜ் காட்டன் வேட்டிகள், அதனுடைய தொழிலதிபர், அதனுடைய அதிபர் வந்திருந்தார். சொன்ன ஒரு விஷயம், அவர் படித்து கொண்டிருக்கிறார். 10வது மேல படிக்க வர்றப்போ இந்த தனிப்பயிற்சி, அதாவது டைப் ரைட்டிங் இதெல்லாம் படிக்க போறப்போ அதுக்கு 10 ரூபாயோ 15 ரூபாயோ கட்டுவதற்கு கூட வறுமை அவருக்கு இடம் கொடுத்தது. பேட்டியில சொன்னாரு, நான் இன்னைக்கு 60 ரூபாய்க்கு வியாபாரம் பண்றேங்க. என்ன படிக்காதனால தமிழ்நாடு, தென் மாவட்டங்கள், தென்னிந்தியாவில் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறேன். படிச்சிருந்தேன்னா இந்தியா பூரா பண்ணிருப்பேன். இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தேன்னா உலக அளவுல வியாபாரம் பண்ணிருக்கேங்க அப்படின்னு சொன்னேன். அது உள்ள பல்வேறு இன்சைட், பல்வேறு கருத்தோட்டங்களை எனக்கு ஏற்படுத்தியது. ஒன்று, படிப்பின் அவசியம். நன்றாக படித்திருந்தால் பெரிய அளவிலே நீங்கள் வளர முடியும். படிக்காவிட்டாலும் தன்னுடைய கடின உழைப்பு, தன்னுடைய புத்திசாலித்தனம், அதை உபயோகித்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதையும் விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவர் அந்த மேடையிலேயே சொன்னார். ராம்ராஜ் நிறுவன அதிபர், அதாவது அவருக்கு 2 பெண் குழந்தைகள். அவர்களை நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அந்த படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, மேடையிலே இன்னொரு பொண்ணு அதே மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணுங்கிற ஆசையோடு இருந்தது. ஆனால் அதற்குண்டான வசதி இல்லை. அப்ப சொன்னாரு, என்ன எந்த ஊருமா அப்படின்னாரு. பவானின்னு சொல்லிச்சுன்னு சொன்னாரு. 2 பிள்ளை கூட நீ எனக்கு இன்னிலிருந்து ஒரு 3வது பொண்ணு, நீ என்ன படிக்கிறியோ அதுக்கு முன்னாடி செலவு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னாரு. அதான் ஒரு என்ன சொல்றது, அக்கணமே அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தது.
இதுல நான் என்ன இப்ப உங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருக்குதுன்னா, இது எப்படி சாத்தியமானது? விஜய் டிவி என்ற ஒரு மீடியா, சூர்யா என்ற ஒரு நடிகர், ஒரு நிகழ்ச்சி, இந்த மூன்றும் இணைகின்ற பொழுது ஒரு சில மாணவர்களின் முன்னேற துடிக்கும் இளைஞர்களின் முன்னேற்றத்தை அது சாத்தியமாக்கும். ஆனா பொதுவா மீடியாக்கள் எங்க போறோம், எந்த நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு ஜில்பால்ஸ் நடிகிட்ட போய் இந்தியா முன்னேற என்ன வழி, மக்கள் எந்த மாதிரியாக எல்லாம் உழைக்க வேண்டும், இப்படி எல்லாம் போய் கேட்டுட்டு இருந்தா என்ன ஒரு, அதாவது நமது ஒரு ஒரு பிரச்சனையை ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்கும்படி செய்து விட்டாலே அதற்கு ஒரு தீர்வு கிடைக்க முடியும்தான் இந்த ஓபன் சோர்ஸ் ப்ராஜெக்டுடைய ஒரு நோக்கம், குறிக்கோள் என்று கூட சொல்லலாம். மென்பொருள் துறையில் இந்த மாதிரி ஓபன் சோர்ஸ் எல்லாம் ஒரு பிலாசபியா கொண்டு வந்திருக்கிறார் ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன். அது சொல்வதற்கு காரணம் அது மற்ற துறைகளிலும் சாத்தியம்தான். ஒரு மாணவன் படிக்க முடியவில்லை என்ற ஒரு பிரச்சனை, இதை நீங்கள் ஒரு 1000 பேர்த்துக்கு கொண்டு போனால் யாரோ ஒருத்தர் அதற்கு தீர்வை வைத்திருப்பார். அந்த தீர்வு அந்த மாணவனுக்கு பயன்படும். தமிழர்களாகிய நாம் முன்னேற வேண்டும் என்றால் தமிழ் மீடியாக்களில் இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி சார்ந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம்ஸ் அதை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். ஒரு பக்கம் இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு சேனல்ல குத்தாட்டம் போயிட்டு இருக்கு அப்படின்னா, இப்ப அதற்குண்டான நேரம் இல்லைன்னு இதைதான் நீங்க பார்க்கணும். பல்வேறு விஷயங்களை இணைத்து பேசிக்கொண்டிருக்கேன். உதாரணமா நான் அதிகம் பார்க்கக்கூடிய சேனல் இந்த டிஸ்கவரி சேனல். அதுல இந்த திமிங்கங்கள் வேட்டையாடப்பட்ட அழிக்கப்படுகிறது அல்லது மற்ற மிருகங்கள் உடல் பொருள், அதாவது அந்த உடைகளுக்காக கொல்லப்படுகிறது என்ற ஒரு சூழ்நிலை ஒரு விளம்பரம் வரும். when buying stops killing stops என்பார்கள். அதேபோல் நாம் தமிழர்களாகிய நாம் நமது இனம் முன்னேற இந்த மாதிரியான பல்வேறு மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை கொண்டு வர மீடியாக்கள் மனம் மாற செய்ய வேண்டியது என்றுதான். when seeing stops broadcasting changes, அதாவது அந்த பிராட்காஸ்டிங் ஸ்டைல், அதாவது ஒளிபரப்பக்கூடிய நீங்கள் பார்க்காமல் சில புரோகிராம்களை அல்லது சில நிகழ்ச்சிகளை நீங்கள் தவிர்த்தீர்கள் என்றால் அவர்களிடத்திலே பல்வேறு மாற்றங்களை நாம் ஏற்படுத்த முடியும். இந்த ரேட்டிங் அதெல்லாம் மாறும். நல்ல நல்ல நிகழ்வுகளை நாம் பார்க்க வேண்டும். அதை பார்க்க நாம் தவறிவிட்டால், குப்பை கூடங்கள் அரங்கேறும். பெரிய விடிவு காலம் எதுவும் அல்லது பெரிய நல்லவைகள் எதுவும் நடக்காது. எனவே இன்று முதல் நல்ல தரமான நிகழ்ச்சிகளை நாம் பார்த்தாலே போதும், பல்வேறு நல்ல காரியங்கள் நடக்கும். எனவே இன்றைய சிந்தனையாக இதை உங்களிடம் விதைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.